வணக்கம். வாழ்வித்து வாழ்வதே வாழ்க்கைக்கு அழகுன்னு சொல்கிறோம். வாழறதெல்லாம் வாழ்க்கையாங்க? வாழ்வித்து வாழ்வதே. நீங்கள் வாழறப்ப முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களையும் கொஞ்சம் வாழ வைங்க. நீங்கள் உங்களை மட்டுமே பார்க்காதீங்க. உங்கள் தட்டில் இருக்கிற சாப்பாடு உங்களுக்கு மட்டுமானது அல்ல. கொஞ்சோண்டு ஒரு கை கவலம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடியது. ஒன்றுமே இல்லாட்டினா ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கள். இப்படிலாம் நிறைய பேர் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. வாழ்க்கைங்கிறது மனிதர்களின் உயிரினங்களின் தொடர்ச்சியான ஆயுள் சம்மந்தப்பட்டது. ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம், அவ்வளோதான். எங்கேயோ ஏதோ ஒரு ஊரில் இருக்கின்ற ஏதோ ஒரு மனிதனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இதென்ன இது எப்படி ஒன்றுமே இல்லாமல் சொல்கிறீங்களே? ஏதோ ஒரு ஊரில் ஏதோ மனிதனை பற்றி எப்படி தெரியுங்கிறீங்க? ஆனால் ஒரு குறிப்பிட்ட தலைவரை பேர் சொல்லி அவர் இருக்கக்கூடிய ஊரை சொல்லி அவரேன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். ஒரு மகான் பேரை சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அப்போ குறிப்பிடத்தக்க பெயரை, அந்த ஒரு பெருமையை அவர்கள் எப்படி அடைஞ்சாங்க? அவர்களுக்கு எது அந்த பெயரை கொடுத்துச்சு, அடையாளத்தை கொடுத்துச்சு? அவர்கள் வாழ்ந்த விதம், அவர்களுடைய வாழ்க்கைங்கிறது அவர்களை மட்டுமே இல்லாமல் எல்லோருக்குமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டியது என்ற ரீதியில் செல்வத்தையோ அறிவையோ ஞானத்தையோ பிறருக்கு வாரி வழங்கிவிட்டு போதித்துவிட்டு அவர்களையும் வளர்த்துவிட்டு சென்ற ஒரு அடிப்படை காரணத்தால் அவர்களை இன்றளவு ஞாபகம் வச்சுருக்கோம். இதில் குறிப்பிட்ட மகான்களையோ தலைவர்களையோ யோகிகளையோ நான் சொல்லலை. ஏன்னா இன்றைய உலகத்தில் அப்படிப்பட்ட உன்னதமான மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவரவர் ஜாதி, இனம், மதம், வட்டாரம், கலாச்சாரம், பண்பாடு, மரபு, தேச எல்லைகள், ஒவ்வொரு பகுதியிலையும் இப்படி உயர்ந்த மனிதர்கள் இருப்பாங்க. நீங்கள் அவங்களெலாம் உதாரணமாக எடுத்துக்கோங்க. எப்படி அவங்கள ஞாபகம் வச்சுக்கிறீங்க? ஏன் வச்சுக்கிறீங்க? ஏதோ சம்பாரித்தோம், போனோம், வந்தோம், வீட்டு அளவில் நம்ம சாப்பிட்டோம், அதோடு முடிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டை தாண்டி கொஞ்சம் வெளி உலகத்தை பார்த்தாங்க. தன்னை தாண்டி கொஞ்சம் வெளி உலகத்தை பார்த்தாங்க. ஐயோ, அவர்களும் சிரமப்படுறாங்களே, அவர்கள் சிரமத்தை தீர்க்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ரீதியில் கொஞ்சம் உலகத்தை பார்க்க ஆரம்பித்தாங்க. உண்மையான பார்வைங்கிறது தன்னை தாண்டி உலகத்தை பார்க்குறதாங்க. அப்போ உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை அவசியம்னு கேட்குறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அள்ளித்தர முடியாட்டினாலும் கிள்ளியாச்சு தருவீங்க இல்லையா? பெரும்பாலும் இந்த பாசம், பகிர்தல், அள்ளித்தரது, கிள்ளித்தரது, ஷேர் பண்ணுறது இப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாருமே தான் செய்கிறோம். எல்லோரும் சுயநலவாதிகள் இல்லை, எல்லாருமே செய்கிறோம். ஆனால் தனக்குன்னு பண்ணிக்கிறோம், தன்னுடைய குடும்பத்துக்குன்னு பண்ணிக்கிறோம், மனைவி பிள்ளைகள்ங்கிற ஒரு குறுகிய வட்டத்துக்கு மட்டும் பண்ணிக்கிறோம். இங்கே நான் சொல்ல வர்றது என்னென்னா, கொஞ்சம் இந்த குறுகிய வட்டம்ங்கிறது இல்லை, குடும்பம் தான் பெரிய வட்டமே. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நிலைகள் வர வர ஒரு நிலைக்கு நீங்கள் வளர வளர உங்களுடைய குடும்பத்தின் எல்லைகளை விரிவுபடுத்தி உலகத்தையே குடும்பமாக பார்க்குற பார்வை கொஞ்சம் உங்களுக்கு வரணும். ஆக உங்களால் இயன்ற நல்ல விஷயங்களை நீங்கள் எடுத்து செய்யும் பொழுதும், அதே போல் பிறரை எடுத்து செய்ய தூண்டும் பொழுதும் உங்களால் இந்த உலகம் பயன்பெறுகிறது. அவர்களுக்கும் ஒரு நல்ல வழி கிடைக்கிறது. ஒரு தனி மனிதனே பல மில்லியன் கணக்கில் செல்வம் சேர்த்துக்கிட்டே போகிறதுனால என்ன பிரயோஜனங்க? பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு நண்பர் சொல்கிறார், 6 கோடி ரூபா எனக்கு பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறார். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவர் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய உதவி பண்ணல. ஏதோ 1-2 பண்ணால் கூட அதில் டேக்ஸ் எக்ஸம்ஷன் வரும் அப்படிங்கிற ஒரு சுயநலமும் அதில் அடங்கி இருக்குது. அத்தனை கோடி வச்சு என்ன பண்ண போகிறார்? இன்னொருத்தவங்க அனுப்புகிறாங்க, எனக்கு 4.5 கோடி இருக்குதுன்னு சொல்லி பேலன்ஸை என்கிட்ட பெருமையாக காட்டுறாங்க. என்ன பண்ண போகிறாங்க? ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கஷ்டத்தை தீர்க்க முடியாதுங்க. அவரவர் உழைப்பு, அவரவர் கஷ்டம், முன்னேறினீங்க, வளர்ந்தீங்க, ஓகே. ஆனால் ஒரு நிலைக்கு பிறகு இவ்வளவும் கிடைச்சதெல்லாம் உங்களுக்கு உலகத்திலிருந்து தான். உங்களைப் போலவே உழைப்பு போடக்கூடிய எல்லாருக்குமே இதே போல் கிடச்சிருதா? ஒரே மாதிரியான 8 மணி நேர உழைப்பை செலுத்தக்கூடிய பணியிடங்கள் பல இருக்குது. ஆனால் 8 மணி நேரம் உழைப்பை ஒருத்தர் ஒரு நுணுக்கத்தில் கொடுத்துட்டு பல லட்சங்களில் சம்பாதிக்கிறார். 8 மணி நேரத்தை இன்னொரு இடத்துல ஒரு உடல் உழைப்பாக கொடுக்குறாரு. ஒரு சில 100 ரூபாய்கள் தான் பெறார். இதற்கு அவருடைய பிறப்பு, வளர்ப்பு, படிப்பு, கல்வி, சமுதாயம், அவருக்கான ஒதுக்கீடுகள், அவருக்கான அங்கீகாரங்கள், இப்படி பல காரணங்கள் இருக்குது. ஆனால் இது எதுவும் அவராக தேடி போனதில்லை, அவரை நோக்கி அது அமைஞ்சது. உணவகத்தில் போனீங்கன்னா ஒரு காம்போ பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. இந்த உணவு, அந்த உணவு, இந்த கூல்ட்ரிங்க்ஸ், இந்த ஐஸ்கிரீமு, இந்த ஸ்நாக்ஸ், இந்த சைட் டிஷ், இதெல்லாம் சேர்ந்தது ஒரு காம்போ பேக்கேஜ்னு சொல்லிட்டு ஒரு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த உலகத்தில் பிறப்பெடுத்தவர்களுக்கு ஒரு பேக்கேஜ் கிடச்சிருக்குது. இப்படிப்பட்ட சமூகத்தில், இப்படிப்பட்ட கூட்டத்தில், இப்படிப்பட்ட குடும்பத்தில், இப்படிப்பட்ட வறுமையில் நீ பிறந்து வளர்ந்து ஆளாகணும்னு சொல்லி
ஆக நிறைவடைந்தவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு காலத்தில் புண்ணியம் செஞ்சுருக்காங்க. நிறைவடையணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லோரும் புண்ணியம் செய்ய போகிறாங்க. உங்ககிட்ட இருக்கும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் அது உங்களுக்குன்னு மட்டும் நினைக்காம, முடிஞ்ச வரைக்கும் அதில் கொஞ்சமாச்சு கிள்ளியாச்சு அடுத்தவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் நிறைவு தரும். அந்த நிறைவு இருக்குது பாருங்களேன், அது உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாங்க வாழ வைக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமாக இருக்கும். அந்த நிறைவு மேலே மேலே உங்களை பெருக வைக்கும். மாறாக நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு ஒன்றும் குறை இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது பூர்வ ஜென்ம புண்ணியங்கள். புண்ணியங்களின் கணக்கு இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லாயிருக்கும். புண்ணிய கணக்கு தீர்ந்த பிறகு உங்களுடைய செயலுக்கான என்ன விளைவோ அதற்கான கணக்கு தொடங்கிடும். ஆக புண்ணிய கணக்கின் மூலமாக அதிக பாரம் இல்லாமல், அதிக சிரமம் இல்லாமல் எளிய உயரத்துக்கு சென்றவர்கள், மிக அதிகமாக சம்பாதிப்பவர்கள், நிறைய பொருளாதார வசதிப்பட்டவர்கள், செல்வம், செல்வாக்கு, ஆளுமை, அதிகாரம் என்று பிறரை விட அதிகமான உயர்வான நிலையில் இருப்பவர்கள் முடிந்தவரை அதை பிறருக்கான சேவைகளிலும் ஈடுபடுத்துங்கள். முழுக்க முழுக்க உங்களை மட்டுமே பார்க்காமல் கொஞ்சமாக பிறருக்கும் கொஞ்சம் கிள்ளி கொடுக்கிற நிலைக்கு நீங்கள் ஆளாகினீர்கள் என்றால் உங்களுக்கு கிடைக்கின்ற மன நிறைவே மிகப்பெரிய நிறைவு. அது ஒரு அலாதி உணர்வு. இப்படி நீங்கள் செய்தால் உங்கள் தலைமுறை வாழும், உங்கள் சந்ததிகள் விருத்தியாகும். மேலும் மேலும் எந்த விதமான தோஷங்களோ பிரச்சனைகளோ இல்லாமல் உங்கள் கண் முன்னால் உங்கள் சந்ததிகள் நன்றாக விருத்தி அடைவதை நீங்கள் உங்கள் வாழ்நாள் காலத்திலேயே பார்ப்பீர்கள். அள்ளி கொடுக்க முடியாவிட்டாலும் கிள்ளி கொடுங்கள். அள்ளி கொடுக்க முடிந்தவர்களிடம் அள்ளி கொடுக்க சொல்லி சிபாரிசு செய்யுங்கள். நல்லதை செய்வோம், நல்லதை காண்போம், நல்லதை விருத்தி செய்வோம், நல்லதற்கு அடிப்படை காரணமாக இருப்போம். நமது வாழ்நாளின் அடிப்படையான காரணம், தேவை, தத்துவம், தாத்பரியம், நோக்கம் எப்படி வேணால் சொல்லிக்குங்க. ஆனால் வாழறதுங்கிறது நம்மளை மட்டுமே சின்ன வட்டம் போட்டு இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் வாழ்வித்து வாழலாம். வாழ்வித்து வாழ்வதே வாழ்க்கைக்கு அழகு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.